கழகத்தின் காவல் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் அருளாசியோடு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், கழகத்தின் 3ஆம் அத்தியாயம், தொழிலாளர் விடிவெள்ளி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறு உருவம், மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களின் ஆணைக்கு இணங்க கரூர் மாவட்ட கழகத்தின் ஆற்றமிகு செயலாளர், முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இடையிடையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா தொழிற்சங்கம் தெற்கு மண்டலம் சார்பாக தெற்கு மண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து பணிமனைகளிலும் இன்று காலை முதலே அன்னதான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தற்போது அடியார் பணிமனையிலே உதயதேவம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு 1778 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளின் மேல் வென்று தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும். 2026 மட்டுமல்ல, நிரந்தரமாக முதல்வராக எடப்பாடியார் அரியணையில் அமர்வார். இந்த எந்த கும்பனாலும் அசைக்க முடியாது. அதே போன்று வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் பணி, தொழிற்சங்க பணி மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நேரத்தை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் நெருங்க திமுக காரனுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. காரணம் என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி மகளிர் உதவி முன்பணம் உரிமை தொகை முன்பணம் சொல்லிட்டு 3 மாதம் கொடுக்குறாங்க. கோடைக்கால சிறப்பணிதின்று 2 மாதம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யார் பணம்? அரசு பணம். அரசுங்கிறது யார்? மக்கள் தான். மக்களோட வரிப்பணத்தை மக்கள்கிட்டே கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கணும், புரியுங்களா? அவங்களோட பயத்துக்கு காரணம் இதுதான். ஆகவே தமிழக மக்கள் இனி ஏமாற மாட்டார்கள். எடப்பாடியார் முதல்வராக முடிவு செய்து விட்டார்கள். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களது பணி சிறப்பாக அமையும் என்பதை நேரத்தை கூறிக்கொண்டு நன்றி வணக்கம்.